சாமி ஒரு முக்கியமான டாபிக் பேசணும். பேட் கமெண்ட் வெஸ்ட் குட் கமெண்ட். நீங்க இது என்ன சாமி பேச போறீங்க? நீங்க ஸ்டுடியோக்கு வாங்க, நான் சொல்றேன், கேட்டுருங்க. நீங்க சொல்லுங்க சாமி, அந்த பேட் கமெண்ட் வெஸ்ட் குட் கமெண்ட். கடகத்தில் இருக்கும் குருவையும் சுக்கிரனையும் பிடித்து விட்டேன் அப்படின்னு ஒரு நான் மளிகை கடைக்காரன் தான், பால் கடைக்காரன் தான், ஆட்டோ ஓட்டினவன் தான், சிவில் இன்ஜினியர் தான், கஷ்டப்பட்டவன் தான், நான் இல்லைன்னே சொல்ல. ஞாபகம் இருக்குங்களா அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க கூட நான் நல்லா பழகிருப்பேன். பரவாயில்ல, நீங்கள் நல்லா வந்துட்டீங்க, நம்ம வீட்டுக்கு பால் போட்டுட்டு இருந்தீங்க, வெளியில் கூட ஆட்டி சார் சத்தம் போட்டு சொல்லுங்க சார், ஏன் சார் வீட்டுக்கு பால் ஊற்றுற ஞாபகம் எனக்கு இருக்கு சார். இன்னும் பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. விஜயை பத்தி பேசுறவன் பேசிக்கிட்டே இருக்கான். விஜய் சிஎம் ஆயிட்டார். சாமி, நம்மளை திட்டுறதுக்கு தகுதியான ஒரே ஆள் யார் தெரியுமா? கடவுள் தான். சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். சாமி, கேரளா இருப்போ ஃபோன் பண்ணீங்க. சாமி ஒரு முக்கியமான டாபிக் பேசணும். பேட் கமெண்ட் வெஸ்ட் குட் கமெண்ட். நீங்க இது என்ன சாமி பேச போறீங்க? நீங்க ஸ்டுடியோக்கு வாங்க, நான் சொல்றேன், கேட்டுருங்க. நீங்க சொல்லுங்க சாமி, அந்த பேட் கமெண்ட் வெஸ்ட் குட் கமெண்ட். அது சாமி, நம்ம ஜோடத்தை பத்தி எவ்வளோ பேசுறோம், கோயில்களை பத்தி எல்லாம் பேசுறோம். மக்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும். ஒரு மனிதன் இந்த பேட் கமெண்ட்டை பார்த்து தன்னை சுருக்கிக்கிறதும், பெஸ்ட் கமெண்ட் வந்தா சந்தோஷப்படுறதும், இதை வந்து நான் கூட குட் கமெண்ட், நீங்க பெஸ்ட் கமெண்ட்டீங்க. குட் கமெண்ட்டை பார்த்து பெஸ்ட் கமெண்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதும், பேட் கமெண்ட்டை பார்த்தா ரொம்ப துன்பப்படுறதும், அதுக்காக போய் ரொம்ப செலவு பண்ணி அது யார் அனுப்பிச்சிருக்கா, என்ன பண்றாங்க, அதெல்லாம் உள்ள போய் பார்த்து இவங்க எதுக்கு இப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு மனவேதனைப்படுவதும், இந்த இரண்டும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோட பாதிக்கப்படுது. அதிலும் புதுசாக இந்த யூடியூப்புக்கு வர்றவங்க, இல்லை புதுசாக வீடியோ போடுறவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் கமெண்ட் வரும்பொழுது ரொம்ப அதனால பாதிக்கப்படும். முகநூல்ல அப்படித்தானே சார் நடந்துகிட்டு இருக்கு. தெரியுதோ தெரியலையோ நம்ம ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா ஒரு நல்ல விஷயம் கவனிங்க, நம்மளை பத்தி யாரு பேட் கமெண்ட் பண்றாங்களோ அவங்க தான் முதல் நம்பர் ஜாதகம் பார்க்குறோம். அது உண்மை. அது உண்மை. நிறைய இடத்துல பாத்திருக்கீங்கல்ல. அதை கீழே போய் பூரா பேட் கமெண்டா அடிச்சுட்டு இருப்பாப்ல. ஜிபே பண்றப்ப கண்டுபிடிச்சிருவா. இந்த பேர் இது அது இல்ல, இந்த வடிவல் சொல்லுவார்ல அந்த மாதிரி. சாமி, மனநிலை அப்படிங்கிறத அதில் பார்க்க போறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதாவது ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். 1 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அதை உதாரணமா வச்சே சொல்றேன். கடகத்தில் இருக்கும் குருவையும் சுக்கிரனையும் பிடித்து விட்டேன் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக்ல ஒன்று. ஆமா போட்டோ எடுத்து போட்டேன். கடகத்தில் உச்சம் பெற்ற குருவையும் சுக்கிரனையும் பிடித்து விட்டேன், அது அப்படியே சொல்றேன். கடகத்தில் இந்த நிகழ்வு மீண்டும் நடப்பதற்கு 12 ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் யார் இருப்போமோ இல்லையோ ஒரு முறை பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதில் கீழே போய் கமெண்ட்ல ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார், இதெல்லாம் போய் 12 வருஷம்லாம் ஆகாது, நான் வருஷம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. நம்ம என்ன சொல்ல வர்றோம்ங்கிறத அவங்க முழுசா புரிஞ்சுக்கல. கடகத்தில் இந்த நிகழ்வு நடப்பதற்கு குரு எப்போ வந்து உச்சமாவாரு? 12 வருஷம் கழிச்சு மீண்டும் ஒரு கடகத்துக்கு வருவாரு. சுக்கிரன் வருஷம் குருவோட போய் சேரும். அடுத்த வருஷம் சிம்மத்துல இருக்கிற குருவோட போய் சேருவார். ஆனால் போன வருஷம் மிதுனத்துல போய் சேர்ந்தார். இப்ப குருவும் சுக்கிரன் ஒன்னாத்தான் இருந்தாங்க மிதுனத்துல, அப்படியே 2 பேரும் கீழே இறங்கிட்டாங்க கடகத்துல. இது வந்து மீண்டும் நடப்பதற்குள்ள சுக்கிரன் ஒரு ரவுண்டு வரணும், குரு அங்கேயே இருக்கணும். இப்போ குருவும் சுக்கிரனும் சேராதுன்னே நம்ம அதை சொல்லல. இதை நம்ம எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த முழுமையாக நமக்கு புரியலன்னா நம்ம போய் பேட் கமெண்ட் பண்றோம். அவங்க அதனால எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் ஏன் இந்த பெஸ்ட் கமெண்ட் பேட் கமெண்ட்ங்கிற ஒரு வீடியோ பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னா, என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு 10 நாளைக்கு முன்பாக ஜாதகம் பார்த்த ஒரு அன்பர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயத்த நான் வந்து இன்ஃபினிட்டி மூலயமா உலகம் பூரா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. பையன் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறான். அந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா போக மாட்டேங்குது. அப்புறம் அண்ணன் தங்கையா வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சியும் அண்ணனும் சேர்ந்து கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த பொண்ணோட அங்க அசைவுகளை பற்றி கீழே போய் ரொம்ப பேட் கமெண்ட் பண்ணதை பார்த்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணி 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 4ஆவது நாள் அந்த பொண்ணு மரணிச்சிட்டாங்க. அப்படியே கேட்கும்போது அப்படியே ஒரு நிமிஷம் உடம்பே ஆடி போச்சு. நம்ம ஒரு கமெண்ட் அந்த கமெண்ட் பண்ண யாருக்குமே தெரியாது அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த கமெண்ட் பண்ண ஒருத்தருக்கு கூட தெரியாது அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா இல்லையா. நீங்க பாட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க, ஆனா அது ஒரு வாழ்க்கையவே போய் பாதிக்குது. அதனாலதான் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நம்ம பெஸ்ட் கமெண்ட் பேட் கமெண்ட் ஒரு விஷயம் பேசுறேன் சாமி, ஸ்டுடியோல வந்து இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. அந்த தகப்பனுடைய கண்ணீருக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல. அது
இதெல்லாம் என்ன சாமி, இதெல்லாம் என்ன மனநிலை? என் பொண்ணு ஒரு ஒரு டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ, அதாவது நம்ம அதுவும் ரொம்ப மோசமான பாட்டெல்லாம் இல்லை, ரொம்ப அந்த அந்த வீடியோவே என்கிட்ட காமிச்சார். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு வீடியோ. அந்த பொண்ணை தாவணி கட்டிட்டு தான் அந்த பொண்ணு அதை டான்ஸ் ஆடி இருக்கு. அதில் அந்த வீடியோலேயே போடுறாங்க, அண்ணன் தங்கை ஒரு பயிற்சிக்காக அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் கீழே போய் கமெண்ட்டை படித்தா அப்படியே அசிங்கமாக. அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நீ இப்படி கேட்டிருப்பியா? உனக்கு ஒரு அக்கா இருந்தா நீ இதை இப்படி போய் பண்ணியிருப்பியா? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவளை பற்றி இப்படி கமெண்ட் பண்ணியிருப்பியா? ஒரு பொண்ணு சினிமாவில் எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க, எவ்வளோ பேர் பெண்கள் நீங்கள் வெளியில் வந்துட்டாங்க. நீங்கள் வந்து தான் வீட்டில் காட்ட முடியாத கோபத்தெல்லாம் கொண்டு போய் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் கொண்டே காமிக்கக்கூடாது. அவங்கவுங்களுடைய விருப்பம். வீடியோ போடுறது அவங்கவுங்களுடைய விருப்பம். என்னோட கருத்தை சொல்கிறது என்னோட விருப்பம். அது உங்களுடைய கருத்து சுதந்திரம், நான் இல்லைன்னு சொல்லலை. கமெண்ட் பண்ணுறது அவங்கவுங்களுடைய கருத்து சுதந்திரம். அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண ஒருத்தருக்கு கூட தெரில அப்படிங்கிறதான் விஷயம். தேவைப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க, தேவையில்லைன்னா விட்டுடுங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த கடைசி நிமிடங்களை அவங்க அப்பா தன்னோட இதில் பதிவு பண்ணியிருக்காரு, தான் பொண்ணு குரலை கேட்கணும்னு. அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணுது. அதை வந்து இவர் போய் பக்கத்தில் போய் ரெக்கார்ட் பண்ணி வால்யூம் அதிகமாக வச்சு கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி உயிர் பிரிஞ்சிருச்சு மருத்துவமனையில். ரொம்ப மோசமான ஒரு பாய்சன் அந்த பொண்ணு சாப்பிட்டுருச்சு. அந்த பொண்ணால் அதுலேருந்து மீளவே முடியல. அந்த பொண்ணு மீண்டு வந்திருந்தா கூட நான் இந்த வீடியோ பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னா ஒருத்தரை வந்து பாராட்டுங்க. நீங்கள் எவ்வளோ பேர் நடித்து கமெண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதாவது எல்லாம் போடுற வீடியோ எல்லாம் உண்மையாவா இருக்குது, எவ்வளோ பேர் நடித்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்குறாங்க, ஒரு சிலர் உண்மையாக இருந்து பேட் கமெண்ட் வாங்குறாங்க. இந்த கமெண்ட் போறதுல கர்மா நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்றாங்க சாமி. இப்போ அந்த பொண்ணு இறந்து போச்சு இல்ல, அந்த கர்மா இப்ப யாரை சேரும்? இவங்க எல்லாம் தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறாங்க. அவங்க அப்பாட்ட சொன்ன போய் கேஸ் கொடுக்க வேண்டியதானுங்க அப்படின்னு. இல்லைங்க, என் பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டா, இதுக்கு மேல போய் நான் யாரை தண்டிச்சு என்ன பண்ண போறேன்? கடவுள் பார்த்து பாருங்க, இதுக்கு மேல தண்டனையே கிடையாது. ஒரு மனுஷன் கடவுள் பார்த்துப்பார்னு விட்டுறாங்க இல்லையா, இதுக்கு மேல தண்டனையே கிடையாது சாமி. அதாவது ஒரு விஷயம் தப்பா இருந்தா இது தப்பா இருக்குன்னு சொல்லுங்க, அது தப்பே கிடையாது. இப்போ நானே இப்போ ரீசெண்டாக ஒன்றும் இல்லை, நம்ம போன அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து 4 கரணம் வரும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 5 கரணம் வருதுன்னு சொல்லி நானே ஒரு இது சொல்லியிருந்தேன். அதில் போய் ஒருத்தர் போய் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் போய் இல்லைங்க நான் தப்பாக சொல்லிட்டேன், கவனிக்காமல் சொல்லிட்டேன் அப்படின்னு பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து மாறிலாம் வந்துடும். பாரதியாரா பாலச்சந்திரா அப்படின்னு சில நேரத்தில் நமக்கே சில நேரத்தில் குழப்பம்லாம் வரும். அது எல்லா இடத்துலையும் தெளிவாகவேலாம் இருக்க முடியாது. தவறுகள் செய்வது மனித இயல்பு. நம்ம ஒரு விஷயத்த தவறாக சொல்கிறோம், இல்லை உங்களுக்கு தவறாக படுது அப்படின்னா கீழே போய் நீங்கள் போய் இது தவறுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, எத்தனை நல்ல வீடியோ போட்டு எத்தனை பேர் நல்லது சொல்லி அவங்கள பாராட்டி கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சிலர் தான் சமயம் செய்வாங்க, தேடி போய் நான் வந்து இந்த உணவகத்தில் போய் சாப்பிட்டேன், அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர்த்த படிச்சிருக்கோம். ஒரு சில ரிவ்யூலாம் படிக்கிறோம்ல சாமி, இன்னைக்கு எல்லாமே ரிவ்யூ ஆயிடுச்சு. கீழே போய் கமெண்ட்டை படித்தா அவங்களுக்கு என்ன அவங்க மேலே எவ்வளோ பேர் கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு. இந்த கமெண்ட் பண்ணுறதுல சாமி சில வகையான மனநிலையை பார்க்குறேன். எப்படின்னா ஆள் வச்சு கமெண்ட் பண்ணுறது. நீங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் புகழ்ச்சி பிடிக்காம உங்களை ஆள் வச்சு திட்டி உங்கள் பர்சனல் லைஃப்பில் நடக்காதெல்லாம் நடந்தா மாதிரி கமெண்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு காலத்தில் பொருளி பேசுறேன்னு சொல்லுவோம், ரூமர். திண்ணையில் உட்கார்ந்து 4 பேர் 4 விதமாக பேசிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து அது வாட்ஸ்அப்லேயும் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பொது தளங்களில் இது வந்து ஆயிடுச்சு. ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய கர்மா இதில் 2வது வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முன்னுக்கு வர முடியல, இந்த துறையில் என்னால் ஜெயிக்க முடியல, அந்த துறையில் இன்னொருத்தர் ஜெயிச்சதை என்னால் ஏற்றுக்க முடியல. இது 2வது வகையான மனநிலை. 3வது மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ரொம்ப போராடி பார்த்தேன், முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல அப்படிங்கும் போது கிடைக்கிறவங்க மேலெல்லாம் கோவப்பட்டு போய் எல்லாத்து மேலேயும் ராங் கமெண்ட்டாகவும் எல்லாத்த பற்றியும் ராங்கா பேசுறது. மனநலம் பாதிக்கப்பட்ட பலரை நான் இதில் பார்க்கிறேன். நீங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தையில ஒரு கமெண்ட் ஒருத்தர் பண்றார் அப்படின்னா அவருடைய மனநலம் எந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும், இவர்கள் மனநல மருத்துவர்களை அணுக வேண்டும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு விஷயம் சரியில்லைன்னா இது சரியில்லைன்னு சொல்லலாம், அது பேட் கமெண்ட் அல்ல. நீங்கள் வந்து அந்த பொண்ணு நான் டான்ஸ் ஆடினது தான் குத்தம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அப்போ நீங்கள் எத்தனை சினிமா நடிகை போய் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க? அதே போல்
நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க, அஸ்ட்ராலஜர்ஸு, சமூக வலைதளங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள் சந்திக்காத ஒரு விஷயத்தையா நீங்க சந்திச்சிட போறீங்க? பொது தளத்துக்கு வர்றது அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும் சாமி. நம்ம வந்து பப்ளிக் வந்துட்டோம் அப்படின்னா நீங்க காய்ச்ச மரத்துல தான் கல்லடி போடும் அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பிரபலமாயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு வீடியோ போடுறோம், கீழே போய் எந்த கமெண்ட்டுமே வரல அப்படின்னா அங்க வந்து யாரும் நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு அர்த்தம். கீழே போய் யாராவது நம்ம கமெண்ட் பண்றாங்க அப்படின்னாவே நம்மளை வந்து கண்டுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி புதிதாக வீடியோ போடுறவங்க, இல்லை புதிதாக எந்த துறையை பற்றி நீங்க வீடியோ போட்டாலும் சரி, என்ன மாதிரி கமெண்ட் வந்தாலும் நீங்க அதை வந்து விட்டுருங்க. ஏன்னா கமெண்ட்டை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர மாட்டீங்க. நீங்க வந்து நல்ல கமெண்ட்ஸை படிச்சு அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்க. உங்களை வந்து இப்போ என்னோட ஃபேஸ்புக்கில் நீங்க இன்ஃபினிட்டிலே பார்த்துருப்பீங்க, நீங்க வீடியோ போட்டோன்னு நான் போய் கமெண்ட் பண்ணுவேன். ஆமா ஆமா. இன்ஃபினிட்டியில் வீடியோ வந்தவுடனே சாமி என் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது, சாமி எனக்கு அப்படியே இருந்தது, அப்படியே இருந்தது, அப்படியே இருந்தது அப்படின்னு நீங்க எனக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, 8 மணி கமெண்ட் சாமி அப்படிம்பீங்க. நான் அந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்தா பழகினேன். நைட்டு 8 மணிக்கு நம்மளால ஒரு கட்டிங்க போட்டோம்னு ஒரு கமெண்ட்டை போடுறது. இது யாருன்னா நம்ம நண்பர்கள் குரூப்பா இருக்கும். நமக்கு வேண்டப்படாத நண்பர்கள் ஒரு கட்டிங் உள்ள போனதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்றது. இது ஆரம்பத்துல நானே உங்ககிட்ட கேட்டிருக்கேன், என்ன சாமி இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது அந்த வார்த்தையை நீங்க சொன்னது இன்னும் காலை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. 8 மணி கமெண்ட் சாமி அப்படின்னு. 8 மணி 9 மணிக்கு நைட்ல சில கமெண்ட்ஸ் வரும். 12 மணிக்கு வரும் சாமி. 12 மணிக்கு வரும். அதனால நல்ல கமெண்ட்ஸ்க்குலாம் நம்ம பதில் சொல்றோம். நீங்களும் நல்ல கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்லுங்க. உங்களை வாழ்த்துறவங்களுக்கு பதில் சொல்லுங்க. யாராவது அதாவது நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நல்ல கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லாம விட்டுறாது. சில பேர்லாம் டாப் ஃபேன்னு காட்டுது. இப்போ சில பேர்லாம் தொடர்ந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து வணக்கம் சாமி, குருநாதா வணக்கம், குருவே வணக்கம் அப்படின்னு. நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், உங்க கமெண்ட்டுக்கு சில நேரத்தில் என்னால் பதில் சொல்ல முடியலன்னா கூட எல்லா கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன். போய் என்னால் டைப் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு சிலருக்கு பதில் சொல்லிடுவேன். ஆனால் நம்ம வளர்ந்து விட்டால் கூட நமக்கு நல்ல கமெண்ட் செய்கிறவங்கள தயவு செய்து விட்டு விடாதீர்கள். அதே போல பேட் கமெண்ட் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, வண்டியில் போறீங்க, ஒரு நாய் உங்களை துரத்தி குலைச்சிக்கிட்டே வருது. நீங்க நிறுத்தி அந்த நாயை குலைக்க வேண்டாம் நீங்க சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது. இல்ல நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். அடுத்த ஆள் வந்து அதை குலைச்சிக்கிட்டே இருக்கும். கவனிச்சிங்களா? அது உங்களை மட்டும் குறைக்கவில்லை, அந்த வழியாக வருகின்ற அத்தனை வண்டியையும் பார்த்து அது குறைக்கிறது. அந்த வண்டி மேல் அதற்கு ஏதோ கோபம் இருக்கிறது. அதான் விஷயம். அது உங்களை மட்டும் டார்கெட் பண்ணல, அந்த மாதிரி இருக்கிற எல்லாரையும் பார்த்து அது குறைக்கிறது. சூரியனை பார்த்து நாய் குறைப்பதால் சூரியனுக்கு ஒன்றும் ஆகிவிடாது, நாய்க்குத்தான் வாய் வலிக்கும் என நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி தான். நீங்க வந்து பெஸ்ட் கமெண்டா பேட் கமெண்டா அப்படின்னா நோ கமெண்ட்ஸ் போயிட்டே இருங்க. தட் இஸ் லைஃப். அவ்வளவுதான். நீங்க இளையராஜாவை பத்தி எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அவர்கிட்ட இதை ஒரு கேள்வியாவே ஒரு நிருபர் கேட்கிறாரு, ஐயா உங்களை பத்தி இவ்வளவு கமெண்ட் வருது, அதுக்கு நீங்க என்னங்க பதில் சொல்றீங்க? நான் சிம்போனியே பண்ணி முடிச்சிட்டேன், பேசுறவங்க பேசிட்டு இருக்கு, நான் சிம்போனியே பண்ணி முடிச்சிட்டேன். அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், அவங்க பேசுறதுக்குள்ள நான் சிம்போனியா முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சாமி நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுல போய் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, உங்களை வாழ்த்துபவர்களுக்கு நன்றி சொல்லுங்க, காலை விழுந்து சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கிடைச்சா அவர் உங்களுக்கு நல்ல விஷயம் சொன்னா ஓகே. தொடர்ந்து நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு வேண்டப்பட்டவர்கள் எப்படி இப்போ நான் மஞ்சள் வச்சு வீடியோ போடுறோம் சாமி, அதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் நடக்காம போகாது. இப்போ சில நேரத்தில் வந்து நம்மளால் டைப் பண்ணும்போது சதுர்த்தசிக்கு சதுர்த்தின்னு டைப் பண்ணிடுவார். அது நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் உங்களுக்கு தெரியும், வீடியோ எடிட்டிங்கில் எத்தனை கூத்து நடக்கும், நம்ம என்னென்னலாம் கவனமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயம் மிஸ் ஆகிடும். அதில் போய் கீழே போய் அதில் வந்து எப்படி போடுவாங்கன்னா, சுவாமி சதுர்த்திக்கு சதுர்த்தசிக்கு சதுர்த்தி என இருக்கிறது, அதை உடனே மாற்ற சொல்லுங்கள் அப்படிமா. பஞ்சபட்ச டயத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சாகு வேலை போட்டுருவாங்க, 2 அரசு வேலை ஒரே மாதிரி, அடுத்தடுத்து அரசு வேலை வரா மாதிரி சில மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே போய் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே போய் எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க, சாமி இந்த மாதிரி தப்பா இருக்கு அதை உடனே மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி என்னப்பா அப்படி பண்ணிட்டேன், நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம். சில வீடியோஸ்ல மக்கள் போய் சொல்லுவாங்க, சாமி இந்த கோயில் வந்து இந்த இடத்துல இருக்கு, இந்த கோயில்ல வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு செய்யாதவன் மனிதனே கிடையாது. எல்லா மனிதனும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு தவறு செய்வார்கள். அதை இல்லாம இருக்கவே முடியாது. அது நீங்க முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும், அலுவலக ஊழியராக இருந்தாலும் சரி, தவறு செய்வது இயல்பு. ஒரே தவறை மீண்டும் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அதனால உங்க வாழ்க்கையில பேட் கமெண்ட்டை பார்த்து நின்னீங்கன்னா நீங்க அங்கேயே நின்றுவீங்க. குறிப்பாக பெண்கள், நீங்கெல்லாம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட
பாரதி ராஜா படத்தை தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லணும். நீங்க பாரதி ராஜா படத்துல தான் அவர் ரொம்ப பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருப்பார். ஐயா நம்மை விட்டு மறைந்தது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பாரதி ராஜா படத்தை போல நீங்க வந்து வெளியில வந்துருக்கீங்க. இப்பதான் பெண்கள் சகஜமாக வேலைக்கு போறது இந்த மாதிரிலாம் வந்திருக்கிறீங்க. பெண்கள் வந்து நிறைய துறைகள்ல நீங்க முன்னாடி நிக்கிறத பாக்குறோம். பெண்கள் அமைச்சர்களாக இருப்பதை பார்க்குறோம். பெண்கள் அரசு அதிகாரிகளாக இருப்பதை பார்க்குறோம். காவல்துறையில பல துறைகள் இருக்கிறத பார்க்குறோம். ஏதாவது பண்ணி நம்மளும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்காத மனிதர்கள் அல்ல. இதெல்லாம் உண்மையாலுமே தவறு செய்பவர்களை திட்டுவதை நான் சொல்லவே இல்லை. வேணும்னே தப்பு பண்றாங்க இல்லை வேணும்னே இப்படி பண்றாங்க அப்படின்னா அது வந்து நம்ம அதை அவங்க விருப்பம், கமெண்ட் பண்றவங்களோட விருப்பம். நியாயமா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு ஏதாவது பண்றவங்கள, புதுசா வர்றவங்கள போட்டு கமெண்ட்ன்ற பேர்ல அவங்களை கொன்றாதீங்க அப்படிங்கறதான் வீடியோ. நிச்சயமா சாமி, நீங்க இந்த சொல்றீங்க. எனக்கு ஒரு விஷயமே தெரியாது. உதாரணத்துக்கு யாரோ ஒரு நடிகரோ நடிகையோ அவங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்திருக்கும், அவங்க வேற ஏதோ முடிவெடுத்திருப்பாங்க, அது என்ன நினைச்சு நம்மளுக்கு தெரியாது. இல்ல வேற ஏதோ விஷயம் நம்மளுக்கு தெரியாதுக்கே தெரிஞ்ச மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டு சொல்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அதே சமயம் இது வந்து தன்னால வந்து அவங்களோட நெருங்க முடியலையே, அவங்கள போய் பார்க்க முடியலையே, நம்ம அந்த இடத்துல இல்லையே, நான் ஜெயிக்கலையே அப்படிங்கிற விஷயம் தான் சாமி. இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்து என்ன விரும்பல, வேற ஒருத்தரை விரும்புது அப்படின்னா அந்த பொண்ணை பத்தி பேட் கமெண்டா போட்டு விட்டா வேலை முடிஞ்சுல்ல. ரொம்ப என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணும் சாமி அவங்க லைஃப்? இது வந்து இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் பாக்குறோம். நீங்க வந்து கமெண்ட் பண்ணும் பொழுது புதன் கிரகம் தான். தொடர்ந்து ஒரு மனிதன் நெகட்டிவாகவே பிறருக்கு வந்து கமெண்ட் பண்றாங்க. அதாவது அந்த விஷயத்தை பத்தியே தெரியாதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு அந்த மருத்துவ முறையை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா போய் இது டுபாக்கூர் டாக்டர் அப்படின்னு போட வேண்டியது. அந்த ஜோட முறையவே தெரியாது, இவர் டுபாக்கூர் அப்படின்னு போய் போட வேண்டியது. கீழே போய் கெட்ட கெட்ட வார்த்தையில கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவர்கள் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவதோடு இவர்களே இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குள்ள உள்ள போறாங்க, மனநிலை பாதிக்கப்படுகிறார்கள். இதுல முதல் சிம்டம்ஸே நான் பார்த்திருக்கேன் சாமி. ஒருத்தர் நெகட்டிவா தான் கமெண்ட் போடுவாரு, நெகட்டிவா சண்டைக்கு போயிட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் தூக்கம் இல்லாம வந்துருது, தூங்க முடிய மாட்டேங்குது அவங்களால. என்னன்னா சாமி, மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் வேலை செய்யாமல் போகிறது. நரம்பு தானே சாமி விஷயம். நீங்க முதல்ல அவங்களுக்கு அவங்களே நெகட்டிவிட்டி ஏத்திக்கிறாங்க. முதல் விஷயம், அடுத்தவர்களை துன்பப்படுத்தி அதில் இன்பம் காணுவது அப்படிங்கிறது ஒரு மிக கொடிய ஒரு மனநோய். அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அந்த கமெண்ட் அவன் படிச்சு அவன் கஷ்டப்படணும் தான் சாமி கமெண்ட் போடுறான். இப்போ சமுதாயத்தின் மீது நமக்கு அக்கறை இருந்தது அப்படின்னா அக்கறை உள்ள கமெண்டா போடுவோம். அக்கறை இல்லை அப்படின்னா தான் இந்த ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் பண்றது. ஒரு சிலர் வந்து ரொம்ப பேட் வீடியோஸ் பண்றாங்க, நம்ம அதையும் பாக்குறோம். அதுக்குமே கமெண்ட் போட ஒதுங்கிட வேண்டியதான். நம்ம போய் என்ன கமெண்ட் போட போறோம்? என்னென்ன சாமி, நீங்க கமெண்ட் பண்ணதான் அவங்க வளர்றாங்க. இப்போ இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வீடியோ போடுறது. நான் ரீசெண்டா வந்து ஒரு யூடியூப் அன்பர் நம்ம கிட்ட வந்திருந்தாரு, ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் எப்ப பார்த்தாலும் மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து மனைவிக்கு இவருக்கும் பிரச்சனை ஆகிற மாதிரி இப்படியே வீடியோ போடுவார். அது சொன்னேன், சார் நீங்க வந்து மக்கள் பார்க்கணுங்கிறக்காக மட்டும் வீடியோ பண்ணாதீங்க சார். நிறைய குழந்தைங்கள்லாம் பார்ப்பாங்க, இளம் வயதில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. சும்மா வளைச்சு அதையவே போடாதீங்க சார். ஒரு 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 இடத்துக்கு நீங்க வளரணும்னு நினைச்சு ஆரம்பத்துல ஒரு கண்டென்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோ நல்லா போயிருக்கும். சும்மா கீழே போய் கமெண்ட் எல்லாம் படிச்சிங்களா அப்படிங்கும் போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், சாமி கமெண்ட் பண்ணதான் வீடியோ நிறைய பேர்த்து கொண்டே காமிக்குதான், நிறைய ரெவென்யூ வருது சாமி, கமெண்ட் பண்றோம் பண்ணிட்டு போறான் சாமி, அதனால எனக்கு என்ன சாமி, என்ன வேணா திட்டட்டும். நீங்க வந்து எந்த படத்துல வர மாதிரி என்ன பண்ணுவாங்க, காரி துப்புவாங்களா, தொடச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு போறவங்க டெவலப் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கமெண்ட்டை படிச்சு அஃபெக்ட் ஆயிடுறாங்க இல்லையா, உண்மையாலுமே பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பத்தி பேசுறேன். நீங்க வந்து மோசமா வீடியோ போடுறவங்களுக்கு நீங்க போய் திட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதை உங்க பிரியம், அதை விட்டுட்டு கடந்து போயிடலாம். சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து இந்த ஒண்ணுமில்லா விஷயத்தை நம்ம போய் இப்போ கண்டுகிட்டோம்னா தான் பெரிய விஷயமா மாறும். சில மனிதர்கள்லாம் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை EVKS இளங்கோவன் திட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேற யாரும் திட்டினதே கிடையாது. அந்த அம்மா திரும்ப பதிலே சொல்ல மாட்டாங்க, அவரே கடைசியில் அமைதியாயிட்டு. ஏன் தெரியுங்களா, உங்களை பத்தி யாராவது ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னா திரும்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தான் திரும்ப அது வரும். விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, கண்டுக்காம போயிட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன இருந்தாலும் என்ன பண்ணாலும் மதிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு போயிடும். இதை நிறைய பேர் இந்த லைஃப்ல அதை வந்து பார்த்துருக்கலாம். நீங்க வந்து சில பேர் வாழ்க்கையில பாருங்க, நீங்க கமெண்ட் பண்ண திட்ட அவங்க வாழ்க்கையில வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் திட்டுறதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. சாமி வாழ்க்கையில நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க வந்து சூரபத்மன் ஒருத்தன் இல்லைன்னு வைங்க, முருகப்பெருமானின் அவதாரத்துக்கே இங்க வந்து வேலை கிடையாது. முருகப்பெருமான் எதுக்கு அவதரிக்கிறார், சூரபத்மன் தான் பேட் கமெண்ட், முருகன் தான் பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு நீங்க வச்சுக்கணும்.
ராவணன் அப்படின்னு ஒருத்தன் இல்லைன்னா ராமனுடைய அவதாரமே கிடையாது. ராமன் எதுக்கு அவதரிக்கிறாரு? ராவணனை இது பண்றதுக்கு தானே, சம்ஹாரம் பண்றதுக்கு தானே. அந்த மாதிரி நீங்க வந்து கடவுள் அவதாரமே ஒரு பேட் கமெண்ட் அளிக்கிறதுக்காக பிறந்த பெஸ்ட் கமெண்ட் நான் பாக்குறேன். அதனால நீங்க உங்களை பத்தி பேட் கமெண்டோ பெஸ்ட் கமெண்டோ நோ கமெண்ட்ஸ் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வளமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க மேல அன்பு இருக்கிறவங்களுக்கு, இதை நான் வீடியோல கமெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும் சொல்லல, உங்களை சுத்தி அக்கம் பக்கத்து வீட்டுல பேசிக்கிறாங்க, நான் நல்லதே பண்றேன், ஆனா எனக்கு எப்ப பார்த்தாலும் சுத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க சாமி. பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. பாத்தியா நல்லா சோத்துக்கு வழி இல்லாம இருந்தா எத்தனை பேர் என்ன பேசியிருப்பாங்க சார். தெவராயம்பாலத்துல ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாப்பா நம்மால், மளிகை கடை வச்சிருந்தானப்பா நம்மால், பால் ஊத்திட்டு இருந்தாப்பா நம்மால். எங்கிட்டே கூப்பிட்டு கேட்டிருக்கேன், என்ன பால்காரர சௌக்கியமா அப்படின்னா சொல்லுவேன், இன்னும் பால்காரன் தான், சௌக்கியம் தான், வீட்டுல மாடு இருக்கு, வாங்க பால் வாங்கிக்கலாம் அப்படிமா. நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். என்ன விஷயம்னா, அவர்கள் என்னுடைய பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தி நீ ஒன்னும் அவ்வளவு உயரத்துக்குலாம் ஒன்றும் போயிடல, நாங்க உன்னை பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் மறுக்கவே இல்லையா, நான் மளிகை கடைக்காரன் தான், பால் கடைக்காரன் தான், ஆட்டோ ஓட்டினவன் தான், சிவில் இன்ஜினியர் தான், கஷ்டப்பட்டவன் தான், நான் இல்லைன்னே சொல்ல. எந்த உயரத்துக்கு போனாலும் இதை நான் மறக்கவே போறதில்ல. நீங்க உங்களை பத்தி உங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒரு சில நல்ல மனிதர்கள்லாம் என் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். அவங்களாம் வந்து நல்லா இருக்கீங்களா, எனக்கு ஞாபகம் இருக்குங்களா அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க கூட நான் நல்லா பழகி இருப்பேன். பரவாயில்ல, நீங்க நல்லா வந்துட்டீங்க, நம்ம வீட்டுக்கு பால் போட்டுட்டு இருந்தீங்க, வெளியில கூட சார் சத்தம் போட்டு சொல்லுங்க சார், ஏன் சார் உங்க வீட்டுக்கு பால் ஊத்துற ஞாபகம் எனக்கு இருக்கு சார், வாரம் நீங்க வந்து முதலா காசு கொடுப்பீங்க சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் வாழ்க்கையில் வளர வேண்டுமெனில் உங்கள் பழைய வாழ்க்கையை மறக்கக்கூடாது. அதே போல உங்களை பற்றி தவறாக பேசுபவர்கள், நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க இருந்து விலைக்கு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான், வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. இன்னும் பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. விஜயை பத்தி பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கான், விஜய் சிஎம் ஆயிட்டு. நீங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நடந்துகிட்டே இருக்கும். நீங்க மோடியை பத்தி பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. மோடியை பத்தி எத்தனை பேர் பேசுறாங்க, இந்தியாவின் அதிக நாள் பிரதமர் பேர் வாங்கிட்டாரு. யார் பேசுனா இப்ப அவருக்கு என்ன கலாம், அவருக்கு என்ன தெரியவா போகுது இல்லையா? அந்த மாதிரி என்ன பேசினாலும் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். உங்க வேலையை மட்டும் செய்யுங்க, கடமையை மட்டும் செய்யுங்கள், இறைவன் பலன் கொடுப்பான். சாமி, நம்மளை திட்டுறதுக்கு தகுதியான ஒரே ஆள் யார் தெரியுமா? கடவுள் தான். கடவுள் வந்து கேட்கணும், ஏன் அப்படி பண்ண அப்படின்னு. நான் யாருக்கு பயப்படுறேன் தெரியுங்களா? நான் முழுமையாக பயப்படுறது என்னுடைய கடவுளுக்கு தான், என்னுடைய குருநாதருக்கு தான். என் குருநாதர் வந்து ஏன்னா ஜாதத்தை நீ ஒழுக்கமா பார்க்கல அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இன்னைக்கு எதுக்குப்பா லீவு போட்ட அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் என் குருநாதருக்கும் என் கடவுளுக்கு மட்டுமே நான் பயப்படுகிறேன். வேற யாருக்கும் எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா வேற யார் கேட்டாலும் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடவுளுக்கும் என் குருநாதருக்கும் நான் பதில் சொல்லணும். ஏப்பா இந்த ஜாதத்தை நீ இன்னும் நல்லா பார்த்துருக்கணும்ல, இதை பார்த்து என்ன நடக்கல, நீ நல்லா செஞ்சிருக்குமா இல்லையா? இவ்வளவுலாம் கிடையாது, 2 மணி நேரம் தான் தம்பி உனக்கு ஓய்வு, பார்த்துக்க, போய் வேலையை பார் அப்படின்னு என் குருநாதர் வந்து என்னை கேட்பார். அதுக்குத்தான் நான் பயப்படுறேன். உங்க எல்லோருக்குள்ளும் ஒரு இறைவன் இருக்கிறார். உங்களை கடவுள் 24/7 வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. சாமி, கடவுளுக்கு பயப்படுங்க, உங்க வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. கடமையை ரொம்ப சரியா செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில ஒரு நாள் முன்னுக்கு வந்துடலாம். பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கர்ணனுக்கு. அருமையான டைலாக் இது. கர்ணன் படத்துல போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கர்ணனுக்கு. நீ பார்த்தா உன் வேலையை பாரு கேக்குறாப்புல அர்ஜுன. என்ன கிருஷ்ணா, எதுக்கு நிக்கிறவங்களா என் சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சன அண்ணன் தம்பி அத்தனை பேர்த்த ஏதாவது பண்ணுமா, இந்த உலக நாளைக்கு என்ன சொல்லும் அப்படின்னு. அதை கிருஷ்ணர் சொல்றாரு, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே, உட்ரா அம்ப மீதி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி கடவுள் சொல்லிட்டாரா, செஞ்சுக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். நீங்க கரெக்டா உங்க வேலையை செய்யுங்க சாமி. உங்களை யார் திட்டினாலும் சரி, உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு திருப்தியா இருக்கணும். நீங்க போடுற வீடியோ உங்களுக்கு திருப்தியா இருந்தா கடவுள் உங்களை வளர்த்திடுவார் சாமி. ஒருத்தர் வந்து ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறாரு, கரெக்டா ஒரு வேலையை செய்யறாரு, கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குரூப் சேர்ந்து அடுத்தாதான் பார்க்க போறோம் கேதுல, எல்லாம் குரூப் சேர்ந்து அவரை வந்து டார்கெட் பண்றாங்க. இல்ல 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்றாங்க. ஒரு நல்லா படிக்கிற பையன், ஒரு 4 படிக்காத பசங்க சேர்ந்துக்கிட்டு அவனை வந்து கேலி கிண்டல் பேசுறாங்கன்னா அது வந்து காதுல விழுகவே கூடாது. வேண்டவே, நீ பாட்டுக்கு படி. அப்படி படிச்சோம் ஐஏஎஸ் ஆயிட்டான் சாமி. நீங்க இந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தவன் நம்மளால இன்னும் 5000-10,000 சம்பளத்துல இருக்காப்புல, என்ன செய்யறன்னு தெரியாம இருக்காப்புல. ஆனா எவனோ பேசிக்கிட்டு போறான், நமக்கு என்ன சாமி அப்படின்னு படிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி போயிட்டாங்க. நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தவர்கள் இன்னும் அங்கேயே இருக்கிறார்கள். நீங்க படிக்க முடிவு பண்ணிட்டீங்களா, படிச்சுக்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னா என்ன, இந்த கொஸ்டின் வராது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், இது நடக்காது, என்ன பைத்தியக்கார மாதிரி லீவ் விட்டா படிச்சுட்டே இருக்கிற, எல்லாம் எங்க உருப்பட போகுது, ஒரு விளையாடவே மாட்டியா, நீ எங்கேயும் ஒரு நல்ல இடத்துக்கே போக மாட்டியா, 20 நாள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கு, இப்படி கேட்கறவங்க எல்லாம் கூட பார்த்துருக்கோம். வேலை 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 வேலைன்னு வருஷம் 365 நாள் வேலைக்கு போற, ஏன் லீவ் எல்லாம் போடவே மாட்டியா,
ஆபீஸ்ல இருக்கிறவங்களே கேட்பாங்க, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். கிருபானந்த வாரியார் சொன்னார். கிருபானந்த வாரியார்ட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதுல, ஐயா வருஷம் 365 நாளும் 365 ஊருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு போறீங்களே, உங்களுக்கு இந்த பேங்க் போற வேலையெல்லாம் இருக்காதா? உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு வேற ஏதாவது வேலை, சொந்தக்காரங்க எல்லாம் போய் பாக்குறது, ஏதாவது வேற எதுவும் வேலையே இருக்காதா? எப்படி அப்படி ஊர் ஊரா போறீங்க அப்படின்னு ஒரே பதில், இன்னும் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது அந்த பதில். வேலை வணங்குவதே என் வேலை, என் வேலையை முருகன் பார்த்து கொள்வான் அப்படின்னு. அவருக்கும் சொந்த பர்சனலா எத்தனை வேலை இருந்திருக்கும். வருடம் முழுவதும் பிரசங்கம் செய்திருக்கிறார். முருகா முருகா முருகான்னே அப்படிம்பார். அவர் சொன்ன அருமையான பதில், வேலை வணங்குவதே என் வேலை, அவ்வளவுதான். என் வேலையை முருகன் பார்த்துக் கொள்வான். உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்தால் உங்கள் வேலையை இறைவன் பார்த்துக் கொள்வான். எந்த இடத்துலயுமே நீங்க ஐயோ பேட் கமெண்ட் வந்துருச்சே, ஐயோ என்ன திட்டி கமெண்ட் போட்டாங்களே, தப்பான முடிவு எடுத்துறாங்கன்னு அதுவும் சேர்த்து சொல்லிடணும். ஆமா, நீங்க இதுக்கெல்லாம் போய் முடிவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இதுக்காக உண்மையிலே சொல்றேன், அந்த குழந்தை என்கிட்ட பேசியிருந்தா நான் சொல்லியிருப்பேன், கண்ணுங்க வா கண்ணு, இந்த மாதிரி ரொம்ப பேர் ரொம்ப பைத்தியக்காரங்க இருக்காங்க கண்ணு, பைத்தியக்காரர்களுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது எங்க பாதி பேர் தற்கொலை பண்ணிக்கணுங்கன்னு. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவரை பார்த்து, இப்ப சாமி ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் உங்களை ரொம்ப பேட் வேர்ஸ்ல திட்டுறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? போயிட்டே இருக்க வேண்டியதா? நீங்க நின்றுதே, ஐயா நான் தாங்க ரிஷபானந்தேன், நான் என்னங்க என்னை அவருக்கு ரிஷபானந்தையும் தெரியாது, சாய் செந்திலையும் தெரியாது, கார்த்தியும் தெரியாது, கீர்த்தியும் தெரியாது, ரமேஷையும் தெரியாது, சுரேஷையும் தெரியாது, ஜோசப் விஜயனும் தெரியாது, ஸ்டாலினும் தெரியாது, எடப்பாடியும் தெரியாது. அவ பொறுத்த வரைக்கும் யாரையாவது பேசணும், ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. சில பேர் பாத்தீங்கன்னா ரோட்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இளைஞர்களே தங்கங்களே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அவங்க சண்டைக்கும் போயிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட். நான் இல்லை நம்ம ஆபீஸ்ல சில நேரத்துல சில கமெண்ட்ஸ் வரும், இந்த நீங்க சொன்ன மாதிரி 8 மணி கமெண்ட்ஸ் வரும். அனிதா சார் என்ன சார் அப்படின்னு, லாட் ஆஃப் டைம் வேஸ்ட். இந்த நேரத்துல உருப்படியா ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், அந்த வேலையை செய்வோமா, இதை விட்டு போட்டு அவ்வளவுதான். இளைஞர்களே தங்கங்களே, இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிருந்து சற்று விலகி இருங்கள். நீங்க இந்த பெஸ்ட் கமெண்ட் பேட் கமெண்ட்டுக்கெல்லாம் நீங்க ரொம்ப சந்தோஷம் வந்தா ஆடுறதும், துக்கம் வந்தா தோண்டு போய் உட்கார்ந்துறதெல்லாம் வேண்டாம். அவங்களுமே பெஸ்ட் கமெண்ட் மட்டும் தான் போடணும், அதையும் ரெக்வஸ்டா சொல்லி. ஆமா, தயவு செய்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்றேன்னு நினைச்சா ஒரு நல்ல கமெண்ட்டை போட்டு விடுங்க. எவ்வளவு பேர் நல்லா பண்றாங்க, நல்லா நடிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நீங்க போய் கமெண்ட் பண்ணி தான் அவங்கள நீங்க போய் சொல்லி அவங்க திருந்திடுவாங்கன்னா, இந்தியாவில் கவுண்டமணி சொன்ன மாதிரி 80 கோடி பேர் இருக்கான், உங்களை திருத்துறதுலாம் வேலை இல்லை, நான் திருந்துறேன்னு ஒரு வீடியோவில் சொல்லுவார். அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 120 கோடி மக்கள்லாம் நீங்கள் போய் திருத்திட்டு இருக்க முடியாது. அதனால் தயவு செய்து உங்களை அறியாமல் கூட இதெல்லாம் சாமி நான் அவங்க தெரியாமல் கூட செஞ்சுருக்கலாம் அந்த கமெண்ட்டை. இன்னைக்கு அந்த உயிர் பிரிந்திருக்கிறது, அந்த சாபம் இவருக்கு குடும்பத்தை நாளைக்கு சேரப்போகிறது. நாளைக்கு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் சாமி எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இது எப்படி வந்துச்சுன்னே தெரில அப்படின்னா, நம்ம ஒரு கமெண்ட் பண்ணதுனால ஒரு உயிரே போயிருக்கிறது. ஏதோ ஒரு கமெண்ட்டை படித்து அந்த பொண்ணு இனிமேல் நம்ம வாழவே வேண்டாம்ங்கிற இடத்துக்கு வந்திருக்குன்னா அது எப்பேற்பட்ட வார்த்தையாக இருந்திருக்கும், யோசித்து பாருங்கள். அதாவது மனிதனுக்கு மனம் இருக்கிறது, எல்லா மனிதர்களும் அதை படிக்கிறார்கள். அதனால முடிஞ்ச 4 நல்ல வார்த்தை சொல்லி 4 பேர்த்த காப்பாத்துறதுக்கு பாருங்க. முடியலையா விட்டுட்டு கம்முன்னு இருங்க. தயவு செய்து யாருடைய வாழ்க்கையிலும் விளையாடி விடாதீர்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பொதுநலன் கருதி அந்த தந்தையாருடைய பெயரையோ அந்த பொண்ணோட பேரையோ நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. கீழே கமெண்ட்லையும் கேட்காதீங்க. தயவு செய்து நேரில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது யாருமே கேட்காதீங்க. ஏன்னா நான் இங்கே சொல்லிட்டு போயிடுறேன், நேரில் சாமி அதை எனக்கு மட்டும் சொல்லுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அந்த மாதிரி யாரும் கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிறரை நல்ல கமெண்ட் கொடுத்து நல்லா வளர்த்தி விட்டு, தம்பி நீ நல்லா பண்றப்பா, தங்க நீ நல்லா பண்றம்மா, இந்த மாதிரி ஒரு குடும்ப பொண்ணு இந்த மாதிரி வீடியோ பண்ண வேண்டாமா, நீ வேற ஏதாவது வீடியோ போடுமா, அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள்னால சொல்லி 4 பேர்த்தை வாழ வையுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். நிச்சயமா சாமி, மகிழ்ச்சி. சுகமே சொல்க சாமி, சுகமே சொல்க.